Hi friends, welcome to VividTech. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டரில் வந்து சில முக்கியமான ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வேறு யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாஸ்வேர்ட் எல்லாமே போட்டு லாக் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சில நேரம் வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் போட்டு வைக்கும் போது சிலர் அதை பார்த்தோன்னே லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது முக்கியமான விஷயத்தான் அப்படின்றத வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பார்ட்டிஷனே எப்படி ஹைட் பண்ணுறது, அதாவது இந்த எஃப் பார்ட்டிஷனே இந்த இடத்துல இல்லாத மாதிரி எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது, ஸோ அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு லாக் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்கலாம். ஸோ எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வச்சுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்தோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இது தான் என்னுடைய மை கம்ப்யூட்டர். ஸோ இதில் பார்ப்போம் வந்தால் 3 டிரைவ் வந்து இந்த இடத்துல காட்டுது. ஸோ உங்களுக்காக வந்து நான் இந்த எஃப் டிரைவை தான் ஹைட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து சர்ச் பாரில் டிஸ்க் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொடுங்க. டிஸ்க் இப்போ வந்து கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி தான் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள பார்ட்டிஷன் எல்லாத்தையுமே உங்களால் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இதில் நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து, அதாவது ஹைட் பண்ணணும்னு நினைக்கிற பார்ட்டிஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு அதாவது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் டிரைவ் லெட்டர் அண்ட் பாத்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்கள் பார்ட்டிஷன் லெட்டரை வந்து சரியாக பார்த்துட்டு ரிமூவ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் ஆப்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணி இந்த டிரைவில் வச்சிருப்பீங்களா இருந்தால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து அந்த நீங்கள் ஹைட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து அந்த ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ நீங்கள் அதையும் கொஞ்சம் வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்ட்டிஷன் ஆப்பை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரிமூவ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்கள் மை கம்ப்யூட்டர் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த முதல்ல காட்டுற பார்ட்டிஷனை வந்து காட்டலை. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிருப்பேன், ஃபைல் ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போமா இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக யாராலையுமே பார்க்க முடியாது. ஸோ திரும்ப எப்படி நம்ம வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து அதை காட்ட வைக்கிறது. ஸோ திரும்ப வந்து டிஸ்க் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஹைட் பண்ண பார்ட்டிஷனை வந்து கிளிக் பண்ணி, அதாவது ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டிரைவர் லெட்டர் அண்ட் பாத்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல எஃப் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு என்ன பார்ட்டிஷன் லெட்டர் கொடுக்குறோமோ, அதாவது முதல் இருந்த பார்ட்டிஷன் லெட்டரை கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் மை கம்ப்யூட்டர் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த பார்ட்டிஷன் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இப்படி வந்து நம்மளால் வந்து பார்ட்டிஷனை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இதன் மூலமாக வந்து சில ஃபைல்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சேஃபாக வச்சுக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.